வணக்கம், வெல்கம் டு myphysicssir சேனல். இந்த வீடியோவில் நம்ம நீட் ஃபிசிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொட்டேஷனல் மோஷனில் ஒரு நியூமரிக்கல் ப்ராப்ளம். ஓகேங்களா? இது போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் ஃபார் நீட் ஃபிசிக்ஸ் இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஒரு லாஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லும்போது May 7th லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லியிருந்தேன் ஜாயின் பண்ணுறதுக்கு. May 7th இல்லை, அது மிஸ்டேக்கு. June 7th தான், June 7th தான், May 7th நினச்சி சொல்லிட்டேன். June 7th இந்த மந்த்து, இந்த கம்மிங் June 7th வரலையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு மேலே டிலே ஆனிச்சுன்னா, லேட் ஆனிச்சுன்னா நமக்கு போர்ஷன்ஸ் கவர் பண்ணி முடிக்க முடியாது. அதனால் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸும் உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிடும், அதுக்குள்ளே June 7th ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி பாருங்கள். ஓகேங்களா? ரைட், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இதுவும் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு கொஸ்டின் தான், நீட் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தான். ரொட்டேஷனல் மோஷனில் ஒரு ப்ராப்ளம், நியூமரிக்கல் ப்ராப்ளம் பாருங்கள். A solid cylinder of mass 2 kg and radius 4 cm is rotating about its axis at the rate of 3 rpm. The torque required to stop it after 2 pi revolution is. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேயா? இப்போ எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ரொட்டேஷனல் மோஷன் டாபிக் வந்துட்டோம். நம்ம சாலிட் சிலிண்டர்னு சொல்லிட்டாங்க, ஒரு சாலிட் சிலிண்டர். ஓகேயா? சாலிட் சிலிண்டர் ரொட்டேட்டிங் அபவுட் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ். இதுதான் இதோட ஓன் ஆக்சிஸ்னால் இதுதான், அலாங் இட்ஸ் லென்த், இதுதான் ஆக்சிஸ். ஸோ இதை பொறுத்து இது ரொட்டேட் ஆகுது. வேறு என்ன சொல்லியிருக்காங்க, இதோட மாஸ் வந்து 2 kgன்னு சொல்லியிருக்காங்க. மாஸ் வந்து 2 kg, ரேடியஸ் வந்து 4 cm சொல்லியிருக்காங்க. ரேடியஸ் வந்து 4 cm. 4 cm-னா 4 × 10⁻⁻2 மீட்டர்னு சொல்லுவோம் இல்லையா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இட் ரொட்டேட்ஸ் அட் த ரேட் ஆஃப் 3 rpm. அப்போ இனிஷியலாக அது ரொட்டேட் ஆகிட்டு இருக்கிற ஸ்பீட், தட் இஸ் ஆங்குலர் வெலாசிட்டி. இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா நாட்டுன்னு வச்சுக்கோ. அது எவ்வளோ அப்படின்னா 3 rpm. 3 rpm, ஆர்பிஎம்னா நம்மளுக்கு தெரியும், ரொட்டேஷன்ஸ் பர் மினிட். பட் அது வந்து எஸ்ஐ யூனிட் கிடையாது. ஆங்குலர் வெலாசிட்டிக்கு எஸ்ஐ யூனிட் அது கிடையாது. எஸ்ஐ யூனிட் என்னது? ஆங்குலர் வெலாசிட்டிக்கு ரேடியன் பர் செகண்ட். ஸோ அப்போ அது ரொட்டேஷன்ஸ் பர் மினிட்டை ரேடியன் பர் செகண்ட் கன்வெர்ட் பண்ணணும். நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? 3 × 1 ரொட்டேஷன்ஸ்னால் எவ்வளோ ரேடியன்? 1 ரொட்டேஷன்னா 2 pi ரேடியன். அப்போ 2 pi ரேடியன். அடுத்து பர் மினிட், அந்த மினிட்டை வந்து செகண்டுக்கு மாற்றணும். 1 மினிட்னா எவ்வளோ செகண்ட்? 60 செகண்ட் இல்லையா? அப்போ 60 செகண்ட் எவ்வளோ வரும்? அது பாருங்கள், 6/60 எவ்வளோ வரும்? 6/60னா 1/10னா மேலே பை இருக்குது. அப்போ π/10 ரேடியன் பர் செகண்ட். π/10 ரேடியன் பர் செகண்ட். இது ஒமேகா நாட், இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி. இனிஷியலாக அவ்வளோ ஸ்பீடில் சுற்றிக்கிட்டு இருக்குது இந்த சிலிண்டர். இப்போ இதை நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணுறதுக்கு எவ்வளோ டார்க் கொடுக்கணும்? அப்ளை பண்ணால் எவ்வளோ டார்க் அப்ளை பண்ணால் நமக்கு இந்த சிலிண்டரை ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறான். அப்போ ஸ்டாப் பண்ணிட்டோம்னா அதோட ஆங்குலர் வெலாசிட்டி என்ன ஆயிரும்? ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி என்ன? 0 ஆயிரும். அதான் அதுக்கு மீனிங். ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி 0. நமக்கு டார்க் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ரைட், இப்போ டார்க் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் நமக்கு பார்க்கணும். இங்கே கொடுத்துருக்கிற கிவன் டேட்டாவிலேருந்து டார்க் கொண்டு வரணும்னா என்ன ஃபார்முலா நமக்கு இருக்குது அப்படின்னா, டார்க் பேசிக்காக உள்ள ஃபார்முலா. அப்போ நம்ம நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் நம்ம சொல்லுவோம்ல, ஃபோர்ஸ்னால் என்ன ஃபார்முலா? F = நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷனில் F = ma. அதே மாதிரி இங்கே ரொட்டேஷனல் மோஷன், இது வந்து லீனியர் மோஷன். ரொட்டேஷனல் மோஷனில் வந்து என்ன, ஃபோர்ஸ் இருக்கிற இடத்துல டார்க் போடணும். ஓகே, மாஸ் இருக்கிற இடத்துல இங்கே வந்து என்னது? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I. ஆக்சலரேஷன், லீனியர் ஆக்சலரேஷன், இங்கே வந்து ஆங்குலர் ஆக்சலரேஷன் ஆல்ஃபா. அவ்வளோதான், இதுதான் ரெக்வயர்டு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தெரியணும். ஓகே, இதை வச்சு தான் அந்த ஃபார்முலா கொண்டு வந்திருக்கோம். ஓகே, இது லீனியர் மோஷனுக்கு, இது ரொட்டேஷனல் மோஷனுக்கு. சரி, இதில் நமக்கு ஐனா என்னது? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த சிலிண்டர் அபவுட் திஸ் ஆக்சிஸ். அது நம்மளுக்கு ஃபார்முலா தெரியணும். ஆல்ஃபா ஆங்குலர் ஆக்சலரேஷன், அது கண்டுபிடிக்கணும். இது ரெண்டும் கண்டுபிடிச்சோம்னா டார்க் கண்டுபிடிச்சிடலாம். டார்க் தான் கேட்குறாங்க. இப்போ முதல்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி கண்டுபிடிக்கிறது? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த சிலிண்டர் அபவுட் திஸ் ஆக்சிஸ். ஏன்னா இதில் 3 கேஸ் இருக்குது. அபவுட் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ் ஒரு ஃபார்முலா இருக்கும். அபவுட் த ஆக்சிஸ் பர்பண்டிகுலர் டு லென்த் அண்ட் இட் பாசிங் த்ரூ சென்டர், இப்படி ஒரு ஆக்சிஸ் இருந்ததுன்னா அதுக்கு என்ன ஃபார்முலான்னு இருக்குது. அபவுட் த ஆக்சிஸ் பாசிங் த்ரூ ஒன் எண்டு, இப்படி போணுச்சுன்னா அப்போ என்ன ஃபார்முலா இது இருக்குது. ஸோ எந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுங்கிறது தெரியணும். இந்த கேஸ்க்கு என்ன ஃபார்முலா?
மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ்னா ஆஃப் த சிலிண்டர் என்ன ஃபார்முலா ஆஃப் எம்ஆர் ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. இது தெரியணும், இந்த ஃபார்முலா தெரியணும் ஐ. ஓகேயா? இப்போ இதில் எம்ஆர் ரெண்டுமே வேல்யூ கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டியூட் பண்ணால் ஐ கிடச்சிரும். சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? கொஸ்டினை ரேஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு ஆல்ரெடி டேட்டாஸ் எல்லாம் இங்கே எழுதிக்கிட்டேன். இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஐ வேல்யூ என்ன கிடைக்கும்? ஐ ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு எம் வேல்யூ மாஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 2 kg. அப்போ 2 kg இன்ட்டு ஆர் ஸ்கொயர்டு. ஆர் எவ்வளோ? 4 × 10⁻². அப்போது 4 × 10⁻² ஹோல் ஸ்கொயர். ஓகேயா? அப்போ ஐ ஈக்குவல் டு ஆஃப் 2 கேன்சல் பண்ணிக்கிறோம். 4 ஸ்கொயர்டு எவ்வளோ? 16 இன்ட்டு 10⁻² ஹோல் ஸ்கொயர் 10⁻⁴. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா யூனிட் என்னது? கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர்டு. ஸோ ஐ வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஐ வேல்யூ. அடுத்து ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆல்ஃபான்றது ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஆங்குலர் ஆக்சலரேஷன் என்னது? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி. இப்போ பாருங்கள் இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க ω0. அப்போ இந்த நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய டார்க் இருக்கு இல்லையா, அதை அப்ளை பண்ணி இந்த சிலிண்டரை ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா அதனுடைய ஆங்குலர் வெலாசிட்டி ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி என்ன ஆயிரும்? 0 ஆயிரும் இல்லையா? அப்போ அதுதான் ஆக்சலரேஷன். ஆங்குலர் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. அப்போ இது எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன். நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் வந்து லீனியர் மோஷனுக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் பேசிக்காக படிப்போம்ல. v = u + at, s = ut + half at², v² = u² + 2as. இந்த மாதிரி 3 ஃபார்முலா சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு பேரலாக நம்ம ரொட்டேஷனல் மோஷனில் ஃபார்முலா எழுதலாம் இல்லையா? அதை எடுத்துக்கிறோம். இப்போ எனக்கு வந்து ஆல்ஃபா வேணும், ஆங்குலர் ஆக்சலரேஷன் வேணும், இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி இருக்குது, ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி வந்து 0. ஏன்னா சிலிண்டர் வந்து ஸ்டாப் பண்ணுறோம். அப்போ அதை வச்சுட்டு இது 3ஐயும் ரிலேட் பண்ணுற ஃபார்முலா எது நமக்கு? ω0, ஒமேகா, ஆல்ஃபா. இது 3 ரிலேட் பண்ணுறது. இது மட்டும் இல்லை, நமக்கு வந்து இங்கே கொஸ்டினில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஆஃப்டர் 2π ரெவல்யூஷன் சொல்லியிருந்தாங்க. இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இது எப்போ ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா ஆஃப்டர் 2π ரெவல்யூஷன் தான் நம்ம ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 2π ரெவல்யூஷனுங்கிறது என்னென்னா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த 2π ரெவல்யூஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டாப் பண்ணுறோம். அப்போ அந்த ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க. அது எவ்வளோ? அதை தீட்டான்னு வச்சுக்கிறேன். தட் இஸ் 2π ரெவல்யூஷன். 2π ரெவல்யூஷன் சொல்லியிருந்தாங்க தீட்டா. ஓகே. அப்போ இந்த 2π ரெவல்யூஷன்னா 1 ரெவல்யூஷன்னா எவ்வளோ சொன்னேன்? 1 ரெவல்யூஷன்னாவே 2π ரேடியன் சொல்லியிருக்கேன். அப்போ ஒரு ரெவல்யூஷன் போதெல்லாம் 2π போட்டுக்கலாம். இவ்வளோ ரேடியன் கன்வெர்ட் பண்ணிடணும். ரெவல்யூஷனாக ரேடியன் கன்வெர்ட் பண்ணிடணும். அப்போ எவ்வளோ வரும் பாருங்கள்? தீட்டா = 4π² ரேடியன் வந்துடும். இதுவும் கொடுத்துருந்தாங்க கொஸ்டினில். ஓகே. ஆஃப்டர் 2π ரெவல்யூஷனில் தான் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணி ஆகணும். ரைட். இப்போ தீட்டா இதுவும் இருக்குது. இப்போ இது 4 ரிலேட் பண்ணுற ஃபார்முலா எது? ஈக்குவேஷன் ஆஃப் ரொட்டேஷனல் மோஷன் எதுன்னு பார்த்து அதை யூஸ் பண்ணணும். அது என்ன ஃபார்முலானா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன ஃபார்முலானா இப்போ பாருங்கள், ω² = ω0² + 2 ஆல்ஃபா தீட்டா. இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். இந்த ஃபார்முலா பாருங்கள், ஒமேகா இருக்குது, ω0 இருக்குது, ஆல்ஃபா இருக்குது, தீட்டா இருக்குது. இது ரிலேட் பண்ணுற ஃபார்முலா. நமக்கு ஆல்ஃபா தான் வேணும், கண்டுபிடிக்கணும். ஓகேயா? ஸோ இப்போ இதில் நோன் வேல்யூஸ்லாம் சப்ஸ்டிட் பண்ணுவோம். என்ன நோன் வேல்யூஸ்? ஒமேகா எவ்வளோ சொன்னேன்? ஒமேகானா ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி. இந்த டார்க் அப்ளை பண்ணி சிலிண்டரை ஸ்டாப் பண்ணும். ஸ்டாப் பண்ணிட்டா அதான் ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி. ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி அப்போ என்னது? 0. ஸோ இந்த ஒமேகாவுக்கு பதிலாக 0 சப்ஸ்டிட் பண்ணுறேன். 0 ரைட் ஈக்குவல் டு ω0 இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி என்ன சொன்னோம்? π/10 ரேடியன். அப்போ π/10 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? ஆல்ஃபா தான் கண்டுபிடிக்கணும் நம்ம. ஆல்ஃபா இன்ட்டு தீட்டா. தீட்டா எவ்வளவு பாருங்க, எவ்வளோ இருக்குது? 4π². அப்போ 4π². ஓகே. அப்போ என்ன வரும் பாருங்கள்? இந்த ஈக்குவல் டு 0. இது எவ்வளோ இருக்குது பாருங்கள்? π²/10 ப்ளஸ் 2 × 4 8 π² ஆல்ஃபா ஈக்குவல் டு 0. ஓகே. இந்த ஈக்குவேஷன் தான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ எனக்கு என்ன வேணும்? ஆல்ஃபா தான் வேணும். அப்போ இந்த டேர்ம் மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிறேன். 8π² இல்லை, இங்கே பாருங்கள், π/10 ஹோல் ஸ்கொயர். அப்போ π²/100 ஆயிரும் இது இல்லையா? π²/100. இப்போ பாருங்கள், 8π² ஆல்ஃபா ஈக்குவல் டு இது அந்த பக்கம் கொண்டு வரும். அப்போ என்ன வரும்? -π²/100. இப்போ இந்த π² கேன்சல் ஆயிரும். மீதி என்ன இருக்குது? எனக்கு ஆல்ஃபா தான் வேணும். அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் என்ன வரும்? -1/10
8 இங்கே வந்துடுது. அப்போ 800 ஆயிருமா? ஆல்ஃபாவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். -1/800. ஏன் மைனஸ் வருதுன்னா இது என்னது? ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஆங்குலர் ஆக்சலரேஷன் நெகட்டிவில் கிடைக்குதுன்னா என்ன அர்த்தம்? ஆங்குலர் வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகுங்க. இந்த ஸ்பீட்லேருந்து என்ன கொண்டு வரும்? 0 கொண்டு வரும் இல்லையா? அதனால் நெகட்டிவ். ரைட். இப்போ ஆல்ஃபா வேல்யூ கிடச்சிருச்சு, ஐ வேல்யூ கிடச்சிருச்சு. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு டார்க் கிடச்சிருமா? அதை பண்ணுவோம். இப்போ நான் இது மேலே உள்ளதை எரேஸ் பண்ணிக்கிறேன். என்ன வரும்? இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ டார்க் ஈக்குவல் டு ஐ வேல்யூ இங்கே இருக்குது 16 × 10⁻⁻4 இன்ட்டு ஐ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அடுத்து ஆல்ஃபா இங்கே இருக்குது. என்னது? நெகட்டிவ் சைன் விட்டுருவோம். அது வந்து டீசலரேஷனுங்கிறதுனால, டிக்ரீஸ் ஆகிறதுனால, ஆங்குலர் வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகிறதுனால நெகட்டிவ் சைன், அதை விட்டலாம். 1/800. ஸோ 1/800 இது எவ்வளோ வரும் பாருங்கள். இது வந்து 2 டைம்ஸ். இங்கே வந்து அப்போ எவ்வளோ இருக்குது? 10⁻2 இருக்கிறது அர்த்தம். அது மேலே வந்ததுன்னா 10⁻−2. ஓகேயா? அப்போ எவ்வளோ வரும்? டவ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு இங்கே ஒரு 10⁻−4 இருக்குது, ஒரு 10⁻−2 இருக்குது. அப்போ 10⁻−6. அப்போ என்ன ஆன்சர் வரும் பாருங்கள். இங்கே இருக்குது 10⁻−6. 2 × 10⁻−6 இதுதான். அப்போ இதுதான் ஆன்சர். இதுதான் ஆன்சர். இவ்வளோ நியூட்டன் மீட்டர். டார்க் யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர். இதுதான். ஓகேயா? ஸோ அப்போ இந்த ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு எத்தனை ஃபார்முலாஸ் தெரிய வேண்டியது இருக்குது பாருங்கள். டவ் ஈக்குவல் டு ஐ ஆல்ஃபாங்கிறது மெயின் ஃபார்முலா. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா தெரியணும். அடுத்து வந்து இந்த ஆல்ஃபாவுக்குள்ள ஃபார்முலா தெரியணும். ஓகேயா? அதே மாதிரி இந்த கன்வர்ஷன் தெரியணும். ரெவல்யூஷன்னா ரேடியன் பர் செகண்டுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, இதெல்லாம் தெரியணும். இதெல்லாம் கன்வர்ஷன் பண்ணாமல் விட்டால் நம்ம வந்து ஆன்சர் வந்து கிடைக்காது, தப்பாகிடும். ஓகேங்களா? இவ்வளோதான். ஸோ ஃபார்முலாஸில் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுதான் மெயின். அது ஃபார்முலாஸில் ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா அதை கொண்டு வந்து கரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் எடுக்கிறது தான் நம்மளுடைய வேலை. அதை பண்ணிட்டோம்னா போதும், பெரிய விஷயம் கிடையாது. ஓகேயா? ரைட். இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரீச் ஆகட்டும். ஓகே, தேங்க்யூ.